சென்ட் பீட்டர்ஸ் சர்ச் ஆன்லைன் சண்டே ஸ்கூல்ல பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் டேவிட் அண்ணாவின் இனிய காலை வணக்கம். இந்த வாரம் நம்ம சண்டே ஸ்கூல் செஷனை நடத்தி தரதுக்கு யாரெல்லாம் வந்துட்டு இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி இந்த சண்டே ஸ்கூல் செஷனை ஜெபத்தோட ஆரம்பிப்பதற்காக நம்முடைய ஆலயத்தின் போதகர் அவர்கள் துடிக்கிறோம். இறைவான் பெரியவர், வல்லவர், நல்லவர், எங்கள் வாழ்வில் செயலாற்றுகின்றவர். எங்கள் நாளின் வாழ்வே விசேஷமாக எங்கள் திருச்சபையின் சென்ட் பீட்டர்ஸ் மீனம்பாக்கம் திருச்சபையின் பிள்ளைகளோடு நாங்கள் உண்மை பகிர்ந்து கொள்ள எடுத்திருக்கிற அனைத்து காரியங்களையும் இது எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கின்றார்கள். இதை காண்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் உமக்குள்ளாக எல்லா விதத்திலும் கட்டப்பட உண்மையிலே அவர்கள் நிறைவாய் வளர்ந்து உண்மை மகிமைப்படுத்த உங்களுடைய தெய்வீகத்தை அவர்களோடு இவ்விழையிலே நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். உங்களுடைய விசேஷமான ஞானம், விவேகம், உங்களுடைய சுகம், உங்களுடைய பலன் அனைவற்றாலும் அவர்களை நீ தடுத்தாற் கொண்டு நீ வழி நடத்தும். அன்றைய தகப்பனையான இந்த காரியங்களிலே தங்களை உண்மையாய் உட்படுத்தி கொடுக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை இப்படி கருத்துக்களை கொடுக்கிறோம். அவர்களை ஆசிர்வதியும். ஆசிரியர்களாக அவர்கள் வெவ்வேறு நிலையில் அந்த பணிகளில் இருந்த பொழுது இந்த பிள்ளைகளை குறித்தான கரிசனையோடு அவர்கள் செய்கின்ற அந்த காரியங்களை நீ நிறைவாக்கினாலும் தொடர்ந்து அல்லவே எங்களிடத்தில் இருக்கின்ற இந்த கொரோனா பயத்தை எங்களுக்கு நீர் எடுத்துப்போட வல்லவராக இருக்கிறீர். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கின்றோம். அந்தவே எங்கள் பிள்ளைகளும் அல்லவே அமிதமாக உண்மை நோக்கி பார்த்து உங்களிடத்தில் வேண்டுகின்ற வேண்டுதல்களை கேட்டு அவர்களுடைய விசேஷமாய் அன்பின் தகப்பனை இந்த கல்வியாண்டிலே பள்ளிகள், கல்லூரிகள் திறப்பதற்கு நீர் உதவி செய்திட வேண்டும் என்று வாழ்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் உமக்குள்ளாக உங்களுடைய நிறைவை பெற்றவர்களாக இந்த உலகத்திற்குள்ளாக ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை உள்ளவராக அமைந்தோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இப்போ நம்ம சிங்கிங் செஷனுக்குள்ள போக போறோம். போன வாரம் நாங்க சொல்லி கொடுத்த அந்த ஸ்பெஷல் சாங்கை நீங்க திருப்பியும் வீட்டுல போட்டு கேட்டு ஆக்ஷனை கத்துக்கோங்கன்னு சொன்னோம். அந்த பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி 2-3 பேரண்ட்ஸ் எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ஸோ ஃபீட்பேக் சொன்ன பேரண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். இப்பவும் இந்த வாரம் நம்ம சிங்கிங் செஷனை நடத்தி தரதுக்காக நமக்காக ஜெனி அக்கா அப்புறம் பிளெஸி அக்கா. பாவம் செய்யாதே, சும்மா சுத்தாதே, லூட்டி அடிக்காதே, காலை தேவன் கணக்கே பார் மோசம் போகாதே, காலை தேவன் கணக்கே பார் மோசம் போகாதே. வந்தா பண்ணாதே, பாவம் செய்யாதே, சும்மா சுத்தாதே, லூட்டி அடிக்காதே, காலை தேவன் கணக்கே பார் மோசம் போகாதே, காலை தேவன் கணக்கே பார் மோசம் போகாதே. நதியிலே உன்னான பெட்டியா, பெட்டிக்குள்ளே குட்டி பேபி மோசையா. நதியிலே உன்னான பெட்டியா, பெட்டிக்குள்ளே குட்டி பேபி மோசையா. திறந்து பார்த்தா அழகு சொல்லிக்குது, அழகு சொல்லிக்குது, ஆனால் அழகு தொலைக்குது. திறந்து பார்த்தா அழகு சொல்லிக்குது, அழகு சொல்லிக்குது, ஆனால் அழகு துடிக்குது. ஓடி வந்தாலாம் சின்ன பெரியா, செய்தி சொன்னாலாம் பிள்ளை வளரவே. ஓடி வந்தாலாம் சின்ன பெரியா, செய்தி சொன்னாலாம் பிள்ளை வளரவே. வளர்ந்தான் மோசே அரண்மனையில், வளர்ந்தான் மோசே அரண்மனையில். வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லவனானான், வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லவனானான். வழி நடத்தும் தலைவனாக மாற்றி விட்டாராம் தேவன், வார்த்தைகளை மோசே கொடுத்து விட்டாராம். வழி நடத்தும் தலைவனாக மாற்றி விட்டாராம் தேவன், வார்த்தைகளை மோசேயிடம் கொடுத்து விட்டாராம். நதியிலே ஒன்றான பெட்டியா, பெட்டிக்குள்ளே குட்டி பேபி மோசையா, குட்டி பேபி மோசையா, குட்டி காட்டினான், எட்டி எட்டி பார்க்கிறான், தந்திரமா உன்னை பிடிச்சு விழுக பார்க்கிறான்.
இயேசு உன்னை பார்க்கிறார், உன்னை பாதுகாக்கிறார், சாத்தானை துரத்திட வேண்டலம் தருகிறார். சொல்லு சாத்தானுக்கு நோ சொல்லு, எழுந்து நெல்லு, உன்னை பார்த்து ஓடிடுவான். சொல்லு சாத்தானுக்கு நோ சொல்லு, எழுந்து நெல்லு, உன்னை பார்த்து ஓடிடுவான். வரி குதிரை கோடு போட்டது யாரு? வரி குதிரை கோடு போட்டது யாரு? ஆண்டவர் போட்ட டிசைன் எல்லாம் அழகா இருக்குது பாரு. ஆண்டவர் போட்ட டிசைன் எல்லாம் அழகா இருக்குது பாரு. ஒட்டகச்சிவிங்கி ஓய்ந்திருப்பது எப்படி? ஒட்டகச்சிவிங்கி ஓய்ந்திருப்பது எப்படி? கர்த்தருக்கு பயந்தவரெல்லாம் உயர்ந்திடுவார் அப்படி. கர்த்தருக்கு பயந்தவரெல்லாம் உயர்ந்திடுவார் அப்படி. யானைக்குட்டி பான வயது எதுக்கு? யானைக்குட்டி பான வயது எதுக்கு? வசனம் பஞ்சம் வந்து விட்டா என்ன பண்ணுவே எனக்கு? வசனம் பஞ்சம் வந்து விட்டா என்ன பண்ணுவே எனக்கு? நம்ம இப்போ மனப்பாட வசனம் கத்துக்க போறோம். மனப்பாட வசனம் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா பைபிள்லயே ஒரு வசனம் இருக்கு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அந்த மனப்பாட வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு கத்துக்கிட்டு ஞாபகத்துல வச்சிருக்கோமோ நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை இன்னைக்கு நமக்காக சொல்லி கொடுக்கறதுக்காக கிறிஸ்டினா அக்கா. இந்த வாரம் வசனம் படிக்க ரெடி ஆயிட்டீங்களா? போன வாரம் வரைக்கும் மனப்பாட வசனம் கரெக்டாக படித்து ஒப்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்கல்ல? ஓகே, வெரி குட். கடவுளோட பிளெஸிங்ஸ் என்றைக்கும் உங்களோட இருக்கும். இந்த வார வசனம் பார்க்கலாமா? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. ரொம்ப சின்ன வசனம் தான், ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். இந்த வசனத்தோட மீனிங் என்ன? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். யுத்த நாள்னா போர் இல்லையா? அந்த காலத்தில் வார் டைம்லலாம் என்ன பண்ணுவாங்க? சோல்ஜர்ஸ் ரெடியாக வச்சுப்பாங்க, ஹார்சஸ் ரெடியாக வச்சுப்பாங்க, வெப்பன்ஸ்லாம் ரெடி பண்ணிப்பாங்க. என்னதான் அவங்க இவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் அந்த இடத்துல வெற்றியை கொண்டு வர்றது கடவுளால் மட்டும்தான் முடியும். அவரோட இரக்கங்கள், அவரோட கிருபை நம்ம மேலே இருந்தால் தான் நமக்கு அந்த இடத்துல வெற்றி கிடைக்கும் இல்லையா? அவரோட இரக்கம், கிருபை நமக்கு இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? அவரோட வார்த்தைகள் இருக்கிற பைபிளில் இருக்க வசனங்கள் நம்ம ரெகுலராக படிக்கணும். ப்ரேயரில் அந்த வார்த்தைகளை சொல்லி கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். இதெல்லாம் இருந்தாலே கடவுள் நம்மளுக்கு அந்த இடத்துல இரக்கம் கொடுப்பாரு, வெற்றி கொடுப்பாரு. நம்மளோட ஒர்க், நம்மளோட எஃபர்ட்டுக்கு அந்த இடத்துல பலன் இருக்கும். கரெக்டா? சரி, இப்போ நான் அக்கா சொல்ல ரிப்பீட் பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகேயா? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. திரும்ப ஒரு தடவை சொல்லிடலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கூட ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ல, ரைமிங்கா வருது 21:31. அதனால நீங்க ஈஸியா இருக்கும் மெமரைஸ் பண்றதுக்கு. இங்கிலீஷ்ல படிச்சிடலாம். The horse is made ready for the day of battle, but the victory belongs to the Lord. Proverbs 21:31. திரும்ப ஒரு தடவை படிச்சிடலாம். The horse is made ready for the day of battle, but the victory belongs to the Lord. Proverbs 21:31. ஓகே, ரொம்ப ஈஸியான வசனம், மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிருங்க. ஓகே, பை. கிறிஸ்டினாக்கா சொல்லி கொடுத்த வசனத்தை உங்க நோட் புக்ல நோட் பண்ணி வச்சிட்டீங்களா? ரொம்ப சிம்பிளான வசனம் இல்ல? நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். சோ அக்கா சொன்ன மாதிரியே நீங்க நல்லா படிங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி பிரேயர் பண்ணுங்க, பைபிள் படிங்க. உங்களோட எக்ஸாம்ஸ்ல ஒரு நல்ல ரிசல்ட்டை ஏசப்பா நமக்கு கொடுப்பாரு. சரியா? இப்போ சிம்பிளா வசனம் கத்துக்கிட்டோம். இப்போ அடுத்தது இந்த வாரத்துக்கான
வேதாகம கதைகள் கேட்க போறோம். நமக்கு போன வாரம் பிளெஸி அக்கா ஒரு ஜெனரல் ஸ்டோரி மரத்தை பத்தி சொல்லி கொடுத்தாங்கல்ல. அதுக்கு முன்னாடி ஷீபா ஜானக்கா ஏசப்பாவோட வாழ்க்கை வரலாறு சொல்லி கொடுத்தாங்க. ஏசப்பா சொன்ன பேரபிள்ஸ் அவங்க சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஸோ இந்த வாரம் நமக்காக ஹெலனாக்கா வந்திருக்காங்க. ஹெலனாக்காவும் இந்த வாரம் ஏசப்பா நமக்கு என்னெல்லாம் பேரபிள்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, அது வேதாகமத்துல எங்கெல்லாம் இருக்குன்னு நமக்காக சொல்லி கொடுக்க போறாங்க. ஓவர் டு ஹெலனாக்கா. ஹாய் குட்டீஸ், இதுவரைக்கும் நாம இயேசு சொன்ன ஓமைகளை குறித்து பார்த்துட்டு வரோம். இந்த வாரமும் அதுல சில ஓமைகளை நம்ம பார்க்கலாம். இயேசு அவருடைய சீஷர்களை பார்த்து ஒரு ஓமையை சொல்றாரு. ஒரு ரிச் மேன் இருக்கான், அவனுக்கு ஒரு மேனேஜர் இருக்கிறார். அந்த மேனேஜர் எப்படிப்பட்டவர்னா, அவன் தன் எஜமானோட சொத்துக்களை ஒழுங்கா பராமரிக்காதவனா காணப்படுறான். தன் எஜமானோட சொத்துக்களை வீணா செலவு செய்கிறவனா காணப்படுறான். இது அந்த எஜமானுக்கு கேள்விப்படும் போது அவர் அந்த தன்னுடைய மேனேஜரை கூப்பிட்டு, நீ என்னுடைய சொத்துக்களை ஒழுங்கா பராமரிக்காததுனால உன்னோட எல்லா அக்கௌண்ட்டையும் செட்டில் பண்ணிட்டு நீ வேலையிலேருந்து நின்னுரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவனுக்கு ரொம்ப ஒரு பயம் வருது. இந்த வேலையிலேருந்து என்னை தூக்கிட்டாங்கன்னா நான் நாளைக்கு எப்படி பிழைக்கிறது? அவன் ஒரு அநீதியான மேனேஜரா இருந்ததுனால மக்கள் யாரும் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவன் கூலி வேலை செஞ்சுதான் அவன் பிழைக்கணும். அவனுடைய உடம்புல அதுக்கான பலனும் இல்லை. தர்மம் எடுக்கலான்னா அவனுடைய பெருமை அவனை தடுக்குது. அதனால அவன் உலக பிரகாரமான ஒரு யுக்திய யோசிக்கிறான். லாங் டேர்மா அவன் எப்படி தன்னுடைய மக்கள் மனதுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக அவன் உலக பிரகாரமான ஒரு யுக்திய பயன்படுத்துறான். அவன் தன் எஜமானுக்கு கடன் பட்டிருந்தவங்களை எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு, முதல்ல ஒருத்தன்ட்ட நீ என் எஜமானுக்கு எவ்வளவு கடன் பட்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறான். அவன் சொல்றான், நான் 100 குடம் எண்ணெய். உடனே அவன் சொல்றான், நீ ஒரு பேப்பர் எடுத்து சீக்கிரமா அதுல 50 குடம் என்று எழுதி கொடு. அவனுக்கு ஒரு 50% டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்கறான். ரெண்டாவது ஒருத்தனை கூப்பிட்டு கேட்கிறான், நீ என்னுடைய எஜமானுக்கு எவ்வளவு கடன் பட்டிருக்கிறாய்? அவன் சொல்றான், நான் 100 கலம் கோதுமை. அவன் சொல்றான், நீ 80 என்று சீக்கிரமா எழுதி கொடு அப்படின்றான். அவன் ஒரு அநீதியான மேனேஜரா இருந்தாலும் அவன் மக்களுடைய மனதுல இடம் பிடிக்கிறதுக்காக உலக பிரகாரமா ஞானமா ஒரு யுக்தியை பயன்படுத்தினத அவனுடைய எஜமான் பார்த்து அவனை என்ன பண்றாரு, பாராட்டுறாரு. இயேசு இதை குறித்து என்ன சொல்றாருன்னா, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நீங்க ஞானமா தேவனுடைய ஆத்ம ஆதாயத்துக்காக நீங்க பயன்படுத்தும் போது, இந்த உலகத்தை விட்டு நம்ம மாறும் போது நித்திய வீட்டிலே நம்ம சேர்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் இயேசு சொல்றாரு, கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தாதான் அநேகத்தின் மேலும் நீ உண்மையா இருக்க முடியும். கொஞ்சத்துல நீ அநீதி உள்ளவனாய் காணப்பட்டால் அநேகத்தின் மேலும் நீ அநீதி உள்ளவனாக தான் காணப்படுவாய். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, அது ஒரு சின்ன பொறுப்பா இருக்கலாம், ஸ்கூல்ல ஒரு லீடர்ஷிப்பா இருக்கலாம், இல்ல வீட்டுல ஒரு சின்ன பொறுப்பா இருக்கலாம். அதுல அதை நீங்க உதாசீனப்படுத்தாம அலட்சியம் பண்ணாம அநீதியா இல்லாம நீதியாய் உண்மையா இருக்கும் போதுதான் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. உலக பிரகாரமான பொறுப்புகள்ல நீங்க உண்மையா இருக்கும் போதுதான் தேவன் பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை நம்மளை நம்பி கொடுப்பாரு. தேவன் இயேசு சொல்றாரு, உலகத்துக்கும் தேவனுக்கும் நீ ஊழியம் செய்ய கூடாது. பணம், உலகம்னா என்னது? பணம், செல்வம், அதெல்லாம் பணம் நமக்கு தேவைதான். ஆனா நம்ம பண ஆசை உள்ளவர்களாய் காணப்படக்கூடாது. உலக பிரகாரமாக தேவன் கொடுக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் அவருடைய விருப்பத்தின்படி பரலோகத்துக்கு அடுத்த ஆத்ம ஆதாயத்துக்காக நம்ம பயன்படுத்தணும்னு அவர் விரும்புகிறாரு. இன்னும் அவர் சீஷர்களுக்கு ஒரு ஓமையை சொல்றாரு. அங்கேயும் ஒரு ரிச் மேன் தான் இருக்கிறான். அவன் எப்படி வாழ்றான்னா, நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டு சகல நன்மைகளையும் அனுபவித்தனா வாழ்றான். அங்க அவனுடைய வாசல் அருகிலே லாசருன்னு சொல்லிட்டு ஒரு தரித்திரன் காணப்படுகிறான். அவனுடைய உடம்பு ஃபுல்லா பருக்களால் நிறைந்து காணப்படுகிறது. அவனுடைய பருக்களை நாய்கள் நக்குது. அந்த அளவுக்கு அவன் தரித்திரத்துல வாழ்றான். ஆனா அந்த ஐஸ்வர்யவான் அந்த தரித்திரனை லாசருவை ஏறெடுத்து கூட பார்க்கல. அந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து விழுகிற அந்த வேஸ்டால தன்னுடைய பசியை ஆற்ற ஆசையா இருந்தான் அந்த லாசரு.
அது கூட அவனுக்கு கிடைக்கல. அவ்வளோ ஒரு ஏழ்மையில அவன் வாழ்றான். ஒரு நாளைக்கு அந்த லாசரு இறந்து போயிடுறான். அவனை அடக்கம் பண்ணிடுறாங்க. அவனை அடக்கம் பண்ணதும் தேவ தூதர்கள் அவனை எடுத்துட்டு போய் ஆபிரகாமுடைய மடியிலே பரலோகத்துல உட்கார வைக்கிறாங்க. அந்த ஐஸ்வர்யவானும் இறந்து போயிடுறான். அவனையும் அடக்கம் பண்றாங்க. அவனை பாதாளத்துக்கு கொண்டு போகப்படுகிறான். நரகத்துல அவன் வேதனைப்படும் போது அங்க ஒரு சொட்டு தண்ணி கூட அவனுக்கு இல்லாம நாவு வறண்டு போகும்போது அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது பரலோகத்துல ஆபிரகாம் மடியில லாசரு உட்கார்ந்து இருக்கிறதை பார்த்து ஆபிரகாம் கேட்கிறான், தகப்பனே நீர் அந்த லாசருவை அனுப்பி அவனுடைய விரல் நுனியை தண்ணீர்ல முக்கி அதால தன்னுடைய நாவை குளிர பண்றதுக்கு அனுப்புறதுக்கு கேட்கிறான். அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, இல்ல மகனே, நீ உலகத்துல வாழும் போது சகல நன்மைகளையும் நீ அனுபவித்து வாழ்ந்தாய், அதனால நீ இப்ப வேதனைப்படுகிறாய். லாசருவோ உலகத்துல வேதனை மட்டும்தான் அனுபவித்தான், ஆனா இப்ப அவன் தேற்றப்படுகிறான் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு, அங்கிருந்து இங்க யாரையும் அனுப்ப முடியாது, யாரும் போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் அந்த ஐஸ்வர்யவானுக்கு ஒரு உணர்வு வருது. ஐயோ, என்ன மாதிரியே 5 சகோதரர்கள் இந்த உலகத்துல சுயநலமாய் துன்மார்க்கமாய் வாழ்றாங்களே, அவங்களும் என்ன மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் வருது. அதனால அவன் லாசருவை தன்னுடைய சகோதரர்களிடத்துல அனுப்பும்படியா கேட்கிறான். லாசருவை அனுப்பி சாட்சியா இதை குறித்து சொல்றதுக்கு கேட்கிறான். அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, இல்ல, அவங்களுக்கு தீர்க்கதரிசிகளும் மோசைகளும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்க செவி கொடுக்கட்டும் அப்படின்னு. அப்போ அந்த ஐஸ்வர்யவான் சொல்றான், இல்ல, மரித்தவங்கள்ல இருந்து ஒருத்தவர் போய் சொன்னாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்கன்னு. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, மோசைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கெல்லாம் அவங்க செவி கொடுக்கலன்னா மரித்தவங்கள்ல இருந்து ஒருத்தர் போய் சொன்னாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஐஸ்வர்யவானா வாழ்றது தப்பு கிடையாது. ஆனா தேவன் கொடுத்த சகல ஆசீர்வாதத்தையும் தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டும் அவன் பயன்படுத்தினதுதான் அவனுடைய, தேவன் இல்லாமல் அவன் வாழ்ந்ததுதான் அவன் செய்த தப்பு. இயேசு கூட மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, வெள்ளாட்டையும் செம்மறி ஆட்டையும் பிரிக்கும் போது இடது பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து, நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை, இப்படி நிறைய சொல்றாரு. அப்போ அவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாயிருந்து நாங்கள் உமக்கு போஜனம் கொடுக்கவில்லை அப்படின்னு கேட்கும்போது, இந்த சிறியவர்களில் நீங்கள் இவர்களுக்கு எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். இந்த உலகத்துல தேவன் கொடுக்கிற சகல ஆசீர்வாதமும் அவருடைய ஆத்ம ஆதாயத்துக்காக, அவருடைய அன்பை நம்ம பறைசாற்றி அவருடைய ஆத்ம ஆதாயத்துக்காக பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு விரும்புகிறாரு. அது மட்டுமல்ல, அந்த ஐஸ்வர்யவான் உணர்வடைந்ததும் ரொம்ப லேட்டு. இன்னைக்கு நம்ம எவ்வளோ மெசேஜ் கேட்கிறோம், எவ்வளோ பைபிள் வாசிக்கிறோம், இவைகள்ல நம்ம உணர்வடைந்து நம்ம மனம் மாறலைன்னா காலம் சென்ற பிறகு நம்ம அதை குறித்து யோசித்து பயம் இல்லை. ஐஸ்வர்யவான் கடைசி நேரத்துல நரகத்திலிருந்து அவன் அதை உணர்ந்து அவனுக்கு அது பயம் இல்லாம போயிட்டு. அதனால தேவன் கொடுக்கிற சகல ஆசீர்வாதமும் அவருடைய நன்மைக்காக, பரலோகத்துக்கு எடுத்த ஆத்ம ஆதாயத்துக்காக நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஓகே, ஹெலனக்கா சொன்ன அந்த ஏசப்பா சொன்ன 2 பேரபிள்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நம்புறோம். இப்போ நம்ம அடுத்தது இந்த வாரம் பிறந்தநாள் கொண்டாட போற நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போறோம். இந்த வாரம் அந்த பர்த்டே ஸ்ப்ரேஸை நமக்காக ஏறெடுப்பதற்காக சில்வியா அக்கா. துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கும் பரம தகப்பனே, அப்பா, இது இந்த வெளியிலையும் ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்தில் நீர் எங்களுக்கு கடந்து வர செய்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இது வந்து வெளியிலையும் தகப்பனே, நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை போற்றுகிறோம், போதுமானவரே உம்மை பணிந்து கொள்கிறோம், எங்களோடு இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ராஜா. அப்பா, இந்த வெளியிலையும் ஆண்டவரே, எங்களோட எல்லா குற்றங்கள், குறைவுகள், நேரிடல், பாவங்கள் எல்லாத்தையும் ஒரு விஷயமாக உமது காரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களோட ஜெபங்கள் எல்லாம் உமது பாதத்தில் சேரும் படிக்கு எங்கள் பாவங்கள் ஒருபோதும் தடையாக இல்லாத அளவுக்கு நீங்கள் எங்களை காத்துக்கொள்ளுங்க தகப்பனே.
ஆம் ராஜா. அப்பா இந்த நாள் கொடுத்ததுக்காக நன்றி, இந்த ஜெப நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த நாளில் இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. விசேஷமாக இந்த வருடத்தில், இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் பிறந்தநாள் காண்கிற எல்லா பிள்ளைகளையும் உமது கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அப்பா இந்த புது ஆண்டுக்குள்ளே அவங்கள நீர் கடந்து வர செய்ததுக்காக நன்றி தகப்பனே. ஆம் ராஜா. அப்பா அவங்களுக்கு இந்த கடந்த வருடத்தில் இந்த கொள்ளை நோய்க்கு மத்தியிலும் நீர் இந்த பிள்ளைகளை நீர் சுகபத்திரமாக நீர் பார்த்து கொண்டதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த ஆண்டில் இந்த புது பிறந்தநாள் கொண்டாடப்படுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லாத்தையும் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இன்னும் இந்த பிள்ளைங்க உற்சாகமாக இன்னும் அடுத்து அவங்களோட லைஃப்பில் என்ன செய்யணுமோ அது செய்கிறதுக்கு நீர் கிருபை பாராட்டுங்க. அப்பா இந்த பிள்ளைங்களோட ஸ்கூல் காரியங்களை கூட நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பிள்ளைங்க ஞானத்தில் விளங்க செய்கிற நீர் கிருபை பாராட்டுங்கப்பா. பிள்ளைங்க ஞானமாக நீங்கள் நடத்துங்க. அப்படியே நீர் செய்ய போகிறதுக்காக நன்றி தகப்பனே. பிள்ளைங்க அவங்க வீட்டில் அவங்க பெற்றோர்கள் கீழ்ப்படி நடக்கிறபடி நீர் கிருபை செய்யுங்க அப்பா. அப்பா இந்த பிள்ளைங்க இன்னும் அடுத்த ஸ்கூலுக்கெல்லாம் கடந்து செல்லையில் கூட அந்த பழையோடைய அந்த பேக் டு ஃபார்ம் வரத்துக்கு உதவி செய்யுங்க. இப்போ பிள்ளைங்களுக்கு அந்த சோம்பேறித்தனம் உள்ள ஆவியை எடுத்து போட்டு சுறுசுறுப்பு ஆவி நீர் கொடுங்க ஆண்டவரே. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற அந்த மனப்பக்குவத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்படியே நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா ஒரு குயவன் கையில் களிமண்ணை போல் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு சொந்த பாத்திரமாக நீர் மாற்ற போகிறதுக்காக நன்றி தகப்பனே. ஆம் ராஜா, நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா எங்களோட எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நீர் இருக்கிற ஆண்டவரே. நீர் சொல்லியிருக்கிற எது நாமத்தினால் கேட்கிறீர்களோ அது அப்படியே உமக்கு கொடுக்கப்படும் நீர் சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அதுபோல் எங்களோட எல்லா ஜெப விண்ணப்பங்களும் உமது பாதத்தில் சேர்கிறதுக்கு நாங்கள் நன்றிகளை ஏறடிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாத்தையும் உமது கருத்தில் உபயோகிக்கிறோம். துதி கன மகிமை அவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுமல் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனால் தகப்பனே. ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஆக்டிவிட்டி செஷன். போன வாரம் கிறிஸ்டோபர் அண்ணா உங்க எல்லாருக்கும் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்கல்ல. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ஆக்டிவிட்டிக்கான ஆன்சரும் இந்த வாரம் உங்களுக்கு எல்லாம் என்ன புதுசா ஆக்டிவிட்டி இருக்குன்னு சொல்றதுக்காக கிறிஸ்டோபர் அண்ணா. ஹாய் பசங்களா, நான் உங்க கிறிஸ்டோபர் அண்ணா. வாங்க இந்த வாரம் ஆக்டிவிட்டி டைம்குள்ள போகலாம். இந்த வாரத்தோட ஆக்டிவிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி போன வாரம் உங்களுக்கு கொடுத்த ஆக்டிவிட்டி மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருந்தோம் இல்லையா? அதுக்கு 5 பேர் சரியான ஆன்சர், இல்ல 6 பேர் சரியான ஆன்சர்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதை அனுப்பினவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொனால்ட் டேவிட், மெல்வின் டேனியல், கேத்தரின் ஜானட், சாரா ஏஞ்சல், பெர்லின் அண்ட் இமானுவேல் இனியன். வெரி குட் பசங்களா, நீங்கெல்லாம் அந்த மேட்ச் த ஃபாலோயிங்க ரொம்ப கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த வாரத்தோட ஆக்டிவிட்டிக்குள்ள போகலாம். இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்க போற ஆக்டிவிட்டி எதை பத்தின்னு கேட்டீங்கன்னா உவமைகள், பாரபிள்ஸ். ஸோ 2 வாரத்துக்கு முன்னாடி ஷீபாக்கா உங்களுக்கு ஒரு சில உவமைகள் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? 5 உவமைகள் சொன்னாங்க அந்த கதையில. அப்புறம் இந்த வாரம் அதோட தொடர்ச்சியா ஹெலனாக்கா நமக்கெல்லாம் அழகான எக்ஸ்பிளனேஷனோட இன்னும் 2 பேரபிள்ஸ் பத்தி சொன்னாங்க இல்லையா, உவமைகள் பத்தி. ஸோ இந்த உவமைகள்ல எல்லாருக்கும் இந்த உவமைகள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் அதை பத்தி பைபிள் எடுத்து படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த வாரம் உங்களோட ஆக்டிவிட்டி என்னவா இருக்க போகுதுன்னா, இந்த ஊமைகள்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, இல்ல இந்த ஊமைகள் பத்தின பெயிண்டிங்கோ டிராயிங்கோ இல்ல ஏதாவது சார்ட் ஒர்க்ஸ் இல்லைன்னா கிராஃப்ட் ஒர்க்ஸ் அந்த மாதிரி நீங்க எதுனாலும் பண்ணலாம், மாடல்ஸ் எப்படினாலும் உங்களுக்கு இந்த ஊமைகள் பத்தினதை நீங்க உங்களோட டேலண்ட்டை அதுல காமிக்க போறீங்க. நீங்க பெயிண்ட் பண்ணது, கலர் பண்ணதை, கிராஃப்ட் பண்ணது, இல்ல நீங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோவா 2 மினிட்ஸுக்குள்ள அதை ரெக்கார்ட் பண்ணி எப்பவும் போல என்ன பண்ண போறீங்க,
ஃப்ரைடே ஈவினிங் 6 PM அதை வந்து உங்களோட அக்காவுக்கோ அண்ணனுக்கோ வாட்ஸ்அப்பில் அனுப்ப போறீங்க. ஓகேவா? ஸோ இது ஒன்றும் உங்களுக்கு புதுசு கிடையாது. ஸோ திரும்பவும் உங்களுக்கு ஒரு கலரிங் அண்ட் ஒரு பெயிண்டிங் நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இந்த வாரம் கொடுத்துருக்கோம். அது கூட முக்கியமாக என்ன பண்ணணும், அந்த ஓமைகளை நீங்கள் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ஓமைகள் வந்து ரொம்ப புரியாதவங்க உங்க அம்மா அப்பாட்ட கேட்டு அழகா அது எப்படின்றத கத்துக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆக்டிவிட்டியை பண்ணி அனுப்ப போறீங்க. ஓகேவா? நான் அடுத்த வாரம் உங்க எல்லாரையும் நீங்க அனுப்ப போற ஆக்டிவிட்டியும் அதுக்கப்புறமா கொடுக்க போற புது ஆக்டிவிட்டியோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். ஓகே, பாய். இப்போ நம்முடைய சண்டே ஸ்கூல் செஷனை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் பைபிள்ல இருந்து சின்னதா ஒரு தாட்டை ஷேர் பண்ணி க்ளோசிங் ப்ரேயர் பண்றதுக்காக நம்முடைய பிரசாத் அண்ணா. ஹலோ, எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். தாவீது ஆகீஸ் அப்படின்ற அந்த ராஜாவுக்கு ரொம்ப பயந்து அங்கேருந்து கிளம்பி இஸ்ரவேல் நாட்டுக்கு வந்து அங்கே வந்து அதுல்லாம் அப்படின்ற ஒரு குகையில் போய் தங்குறாரு. அப்போ வந்து 142ஆம் சங்கீதம் அதை எழுதுறாரு. அப்போ இந்த குகைக்கு வரும்போது 57ஆம் சங்கீதத்தை எழுதுறாரு. அதுக்கப்புறம் இந்த குகையில் வந்த அப்புறம் 142ஆம் சங்கீதத்தை எழுதுறாரு. இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வசனத்துலேயும் ஒரு காரியம் நடக்குது. முதல் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா அவர் இந்த குகைக்கு தப்பிச்சு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த வசனம் பார்த்தோம் அப்படின்னா தாவீதுடைய சொந்தக்காரங்க, அவங்க அண்ணனுங்க, அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்து அவர் கூட வந்து சேர்றாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது தாவீது அவங்க அப்பா அம்மாக்காக ஒரு இடத்துல போய் அவங்கள கொண்டு போய் பத்திரமா வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காத் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி தாவீதுக்கிட்ட வந்து சேர்றாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் யாரெல்லாம் சவுல் ராஜா கிட்ட ஒரு சந்தோஷமாக இல்லையோ அவங்கெல்லாம் வந்து தாவீதுக்கிட்ட சேர்றாங்க. இப்போது இதுதான் வந்து 22ஆம் அதிகாரம் 1லேருந்து 5 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். தாவீதுக்கு இந்த அதிகாரத்தில் போன அதிகாரத்தில் பார்த்தோம்னா பொய் சொல்கிறாரு. அப்புறம் வந்து அந்த ஆகீஸ் ராஜா முன்னோட பைத்தியக்காரனாக நடிக்கிறாரு. ரொம்ப பயப்பட்ட ஒரு தாவீதாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் திருப்பி ஆண்டவர்கிட்ட விசுவாசமாக வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த குகையில் வந்து அடைக்கலம் தேடிக்கிறார். தாவீதுடைய நிலைமை இப்போ பார்த்தோம்னா எங்கே போக முடியும் தாவீது அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வீட்டுக்கு போக முடியாது, அரண்மனைக்கு போக முடியாது. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட போனார், அங்கேயும் சவுல் வந்துட்டார். அதனால் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்டையும் போக முடியாது. யோனத்தான் கூட போய் தங்கலான்னா அங்கேயும் முடியாது இல்லையா? அதுக்கப்புறம் வந்து சரி எங்கேயாவது போய் ஆலயம் மாதிரி இருந்தால் அங்கே எங்கேயாவது போய் தங்கலாம் அப்படின்னு போனால் அங்கேயும் போக முடியல. சரி அங்கே தான் முடியல, எதிரிங்கிட்டலாம் போய் தங்கையாவது அடைக்கலம் பண்ணலான்னா அங்கேயும் போக முடியல. இப்படி எங்கேயுமே போக முடியல அப்படின்ற ஒரு சமயத்தில் தான் இந்த குகை தாவீதுக்கு ஒரு அடைக்கலமாக அமையுது. நம்ம வாழ்க்கையில் கூட ஒரு வேளை நம்ம நம்பினவங்க யாருக்கிட்டேயும் நம்மளால் உதவி செய்ய முடியல, இல்லை நம்மளுடைய குறையை நீக்க முடியல அப்படின்ற சமயத்தில் எப்படி இந்த குகை தாவீதுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்ததோ அந்த மாதிரி இயேசுவானவர் நமக்கு ஒரு பெரிய அடைக்கலமாக இருக்கிறார் இல்லையா? யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாத விஷயத்த அவர்கிட்ட சொல்லலாம், இல்லை யாருக்கிட்டேயுமே எதிர்பார்த்து ஏமாந்த காரியங்கள் அவர்கிட்டலாம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெரிய அடைக்கலமாக இயேசு சாமி நம்ம எல்லாருக்கும் இருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் யாருமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒருவேளை அம்மா அப்பா கூட ஒரு நம்ம மேலே அன்பு காட்டலையோ அப்படின்ற எண்ணம்லாம் வரும். இல்லை நமக்குன்னு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலையில் நம்ம எதை மறக்கக்கூடாதுன்னா இயேசுவானவர் நமக்காக எப்பொழுதுமே ஒரு அடைக்கலமாக இருக்கிறார் இல்லை? அவர் என்ன சொல்கிறாருன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். எப்படி தாவீது எங்கேயுமே போக முடியாத சூழ்நிலையில் அந்த அதுல்லாம் அப்படின்ற ஒரு குகை தாவீதுக்கு ஒரு பெரிய அடைக்கலமாக இருந்ததோ, அங்கேருந்து அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ் சொல்லலாம்ல, அடுத்த ஒரு புதிய ஆண்டவர் மேலே வச்சிருக்க ஒரு விசுவாச வாழ்க்கையை ஆரம்பிக்க உதவியாக இருந்ததோ,
அந்த மாதிரி இயேசுவானவர் நமக்கு ஒரு பெரிய அடைக்கலமாக இருக்கிறார். இந்த காலத்துலேயும் எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லலாம். இல்லை வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ் அப்படின்ற அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆண்டவரோடு நம்ம பகிர்றதுக்கு அவர் வந்து ஒரு 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 தகுதியானவராக இருக்கிறார். அதான் பவுல் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையை யாருக்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை சொல்கிறார். அவர் தகுதி உள்ளவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்றைக்கி நம்ம நிறையா விஷயத்தை அங்கே போக முடியல இங்கே போக முடியலன்றதை விட ஆண்டவர்கிட்ட இப்போ நம்ம போக முடிகிறோம் அப்படின்ற அந்த ஒரு பெரிய கிருபை நாட்களில் இருக்கிறோம். இதை வந்து நம்ம மிஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இது தாவீது மாதிரி ஒரு பெரிய கவலையில் எங்கேயுமே போக முடியல அப்படின்னு இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட வாங்க. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை நீங்கள் உமது மந்தையில் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் நம்மளை மன்னித்து அவரோடு சேர்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய எந்த குறையும் நீக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மளுடைய எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு செகண்டில் தீர்க்க அவரால் முடியும். உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். இதை என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்வளோ தூரம் நாங்கள் அந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலை நடத்த நீங்கள் தந்து வருகிற பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த அதுலாம்ன்ற அந்த ஒரு கொகை எப்படி ஒரு அடைக்கலமாக இருந்ததோ அதை விட ஆண்டவரே நீங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அடைக்கலமாக இருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாவீது ஆண்டவரே உம்மை ஆண்டவரே எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனேன்னு சங்கீதம் 57:1 சொல்கிறது போல் ஆண்டவரே எங்களுக்கு யாருமே இல்லாத சமயத்தில் கூட ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்போது நீர் எங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் இறங்குகிற தேவனாய், ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாய், எங்களை அரவணைக்கிற தேவனாய், ஆண்டவரே உம்மிடத்தில் வருகிறவனை நீங்கள் ஒருபொழுதும் தள்ளாத ஒரு தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்போ கூட நாங்கள் எல்லாரும் உமது நோக்கி உமது பாதத்தில் வந்து நிற்கிறோம். எங்களுடைய பாவங்களை கிருபையாய் மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, உமது பரிசுத்த ரத்தத்தால் கழுவி எங்களை சுத்திகரிங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய சித்தத்தின்படியே நாங்கள் செய்ய ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, அவருடைய சித்தத்தின்படியே உம்முடைய சித்தத்தின்படியே செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கொரோனாக்காக ஆண்டவரே இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல சுகத்தை நீங்கள் தரும்படியாக செபிக்கிறோம். இதனால் வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவரே நீர் போதுமானவராக இருந்து அவர்களுடைய தேவைகளை அதிசய விதமாய் நீங்கள் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே நீங்கள் அவர்களை வழிநடத்தி எங்களையும் வழிநடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உமது கிருபை எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலுக்காக ஆண்டவரே உழைக்கிற டீச்சர்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் உற்சாகமாக கலந்துக்கிற பேரண்ட்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமது வசனங்கள் இதன் மூலமாக ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் ஆண்டவரே செல்ல நீங்கள் ஒரு வழியை ஓப்பன் பண்ணி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வசனங்கள் 30, 60, 100 பலன் கொடுக்க நீங்கள் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.